கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கிறிஸ்தவ ஒழுக்கம் பாடத்திலே கிறிஸ்தவ ஊழிய ஒழுக்கத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஊழிய ஒழுக்கம் பாருங்க, ஒரு தனிநபர் ஒழுக்கத்தை விட அல்லது ஒரு குடும்ப ஒழுக்கத்தை விட, எல்லாவற்றையும் விட சமுதாய ஒழுக்கம் அல்லது திருச்சபை ஆவிக்குரிய ஒழுக்கங்களை விட மேலான ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு காரியம் என்று சொன்னால் அது ஊழிய ஒழுக்கம். ஊழியத்தில் ஒழுக்கம், கடவுளுக்காக செய்கிற இறைப்பணியில் காணப்படுகிற ஒழுக்கம். காரணம் 2 தீமோத்தேயு 2:15 இப்படி சொல்லுது: உண்மையுள்ள ஊழியக்காரனாகவும் தன் வேலையை குறித்து வெட்கப்படாதவனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஊழியத்தை குறித்து கொடுக்கிற ஆலோசனையில கொடுத்திருக்கிற மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்று சொன்னால், உன்னை எப்படி நிறுத்தணுமா, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி. அப்ப ஊழியம் என்று சொன்னால் அது தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக உத்தமமாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:2 இப்படி சொல்லுகிறது: ஊழியக்காரரிடத்தில் காணப்பட வேண்டியது என்னன்னா, அவனவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதே. நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ள ஊழியத்தை செய்து போயிருக்கிறார். ஆகவே ஊழியத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு பாடத்திலே கிறிஸ்தவ ஒழுக்கத்திலே மிக பிரதானமானதும் அல்லது மிக மிக முக்கியமானதுமாய் பார்க்கப்படுகிற ஊழிய ஒழுக்கத்தை குறித்து பார்க்க. உதாரணத்துக்கு, ஊழியம் என்பது பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. ஊழியம் என்பது பிரபலம் அல்ல, அது ஒரு பணிவிடை. ஊழியம் என்பது உணர்வு அல்ல, அது ஒரு ஒழுக்கம் அல்லது அது ஒரு யாகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, ஒருவன் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால் அவர்கள் பதவிக்காக அல்ல, நீங்க அதை பதவியா பார்க்க கூடாது, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாய் பார்க்க வேண்டும். அடுத்து அதை நான் பிரபலம் அடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், மேலானவனாய் போய் நிற்கிறோன்னு பார்க்க கூடாது, பணிவிடைக்காரனாய் பணிவிடை ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியம் உணர்வு சம்பந்தப்பட்டதாய் அல்லாமல் அது ஒரு அர்ப்பணிப்பு, தியாகம் அல்லது ஒரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதாய். தேவன் பெரிய ஊழியத்தை கொடுப்பதற்கு முன் ஒரு சிறிய ஒழுக்கத்தை பார்க்கிறார். அதனால்தான் லூக்கா 16:10 சொல்லுது: கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அவர் அதிகாரியாய் வைக்கிறார். பாருங்க, இன்று ஊழியத்தை நீட்டிக்க அநேக பல ஸ்ட்ராட்டஜிக் வழிகளை செய்யலாம். இதை செஞ்சா ஊழியம் வளரும், இதை செஞ்சா சபை வளரும், இதை செஞ்சா ஆத்துமாக்கள் பெருகும், நான் இதை ஊழியமாக செய்கிறேன். ஆனால் நாம் எதை செய்தாலும் அதனுடைய அஸ்திபாரம், அதனுடைய வேர் ஊழியத்தின் ஒழுக்கம் மட்டுமே. இதை நாம் மறுக்கவோ மாற்றவோ முடியவே முடியாது. சரிங்க, ஒருத்தருடைய ஊழியத்துல ஒழுக்கம் இல்லை, அதனால என்னங்க நடக்க போகுது? ஊழியத்துல ஒழுக்கம் இல்லாதவனால என்னங்க ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. முதலாவது, தேவ நாமம் தூஷிக்கப்படும். the first result அல்லது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேமேஜ்னு சொல்லலாமா, ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். அந்த பாதிப்பு முதலாவது ஊழியம் செய்கிறவனுக்கு அல்ல, யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. சரி, அப்ப எனக்கு என்ன நடக்குது? விழுதல். இந்த ஊழியத்திலே ஒழுக்கம் இல்லாமல் செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரன் விழுந்து போன ஊழியக்காரனாய். நீங்க பாருங்க, சாத்தானை குறித்து அவன் தள்ளப்பட்ட தூதன், விழுந்து போன தூதன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே அவன் ஒழுக்கம் இல்லாமல் போன போது அவன் தள்ளப்படுகிறான், விழுந்து போகிறான். ஆனாலும் இன்றளவுக்கு அவன் கிரியை செய்யறான். இது எதற்கு மாதிரியா இருக்கு? சபை நடத்துறோம், ஊழியங்கள் செய்யறோம், நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அந்த ஒழுக்கம் இல்லாத போது நாமும் சில நேரங்களில் தள்ளப்பட்டவர்களாய் அல்லது விழுந்து போனவர்கள் என்று காணப்படுகிறோம். சரி, ஒழுக்கத்திலே விழுந்து போனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்சோன். நியாயாதிபதிகள் 16:20 சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு நீங்கிட்டால்
கர்த்தருடைய ஆவி தன்னிடத்துல இல்லை என்பதை அவன் அறியாதிருந்தான். காரணம், அவன் ஒழுக்க விஷயத்துல சிம்சோன் விழுந்து போனதுனால. அடுத்து பாருங்க, கோபத்துல விழுந்துருது. மோசே குறித்து வசனம் சொல்லுது, என்னாகமம் 20:12, கண்மலையை 2 முறை அடித்தான். விளைவு என்ன? கானானை பார்க்க முடியவில்லை. நான் எப்படி சொல்ல முடியும்? கானான காணாமலேயே போயிட்டார். கானான் மோசேக்கு காணப்படவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? மோசே கோபத்துல விழுந்தார். அது மாத்திரமல்ல, உசியா ராஜாவை குறித்து சொல்லுகிறது, அவன் கோபுரங்களை கட்டுனா, வெள்ளாண்மை பிரியனா இருந்தா, ரொம்ப பலப்பட்டானா. அதான் பிரச்சனையே. ஏன்னா அவன் பலப்பட்ட போது 2 நாளாகமும் 26:16 சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது அவன் இருதயம் மேட்டிமையாகி கேட்டான். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் பலப்பட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்? பலப்படுற வரைக்கும் என்ன செய்யணும்? பலப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யற வரைக்கும் என்ன செய்யணும்? ஊழியம் செஞ்சு ஒரு கட்டத்துல வந்துட்ட பிறகு என்ன செய்யணும்? சொல்லுவாங்க, வெற்றி பெற வரைக்கும் குதிரையை போல வேகமாய் ஓடு, வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாய் ஓடு. நின்றக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் விழுந்து போறதுக்கு ரொம்ப 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 காரணமாகவே இருக்கு. பாருங்க, இந்த ஊழிய ஒழுக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய அச்சம், ஒரு கேள்விக்குறி என்னன்னா, யார் என்ன கேட்க போறா, யார் என்ன சொல்ல போறா அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. சொல்லுவாங்க தெரியுமா, உலகத்தார் ஒரு பேசுற ஒரு வழக்கு, பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு. இன்னைக்கு சிறிய சபை, பெரிய சபை, சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், பிரபலமான ஊழியர், பிரபலமாகாத ஊழியர். இன்னைக்கு நிறைய பேர் பிரபலம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபலம் ஆகிறோமோ அவ்வளவுக்கு ப்ராப்ளம் தான் அது. அப்போ ஒரு ஊழியத்திலே ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா ஒரு 7 தூண்களான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஒழுக்கம் ஊழியத்திலே அப்படின்னு பார்த்தா பரிசுத்த ஒழுக்கம், ஹோலினஸ் டிசிப்ளின். 2 தீமோத்தேயு 2:21 சொல்லுது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்தால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாயிருப்பான். அப்போ தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இவைகளை விட்டு அவனை சுத்திகரிச்சு, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு, அசுத்தங்களை விட்டு, தீங்கானவைகளை விட்டு, பாவத்தை விட்டு அவனை சுத்திகரித்துக் கொண்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாயிருப்பான். இந்த கண், நாவு, பணம், உறவு, குடும்பம், சபை விஷயத்துல ஒரு பரிசுத்தம், தனிமையில் யாரும் பார்க்காத இடத்திலும் ஒரு பரிசுத்தம். 1 சாமுவேல் 2:17, அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, ஏலியின் குமாரர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தார்களா, கர்த்தருடைய பலி அசட்டை பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி பரிசுத்தம் தான் நிக்கணுங்க, பரிசுத்தம் தான் நிக்கணும். இன்னைக்கு நிக்குதா? பரிசுத்தம் நிக்குதா? பரிசுத்தம் இல்லாத ஊழியம் விழுந்துவிடும். மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி இருக்கிற ஊழியம் தான் நிற்கும். குற்றமுள்ள மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி, பொய் மனசாட்சியாய் இருக்கிற ஊழியம் விழுந்துவிடும். அப்போ கிறிஸ்தவ ஊழிய ஒழுக்கத்தினுடைய முதல் தூண் பரிசுத்தம். 2வது பாருங்க, வேர்டு, வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லும், நாங்களோ ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் நிலைத்திருப்போம். இது பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் எடுக்கிற தீர்மானம். அந்த காலத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்ன பிரச்சனை? விதவைகள் சரியா விசாரிக்கப்படல, வண்டி விசாரிப்பு சரியில்லை, அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லும் போது இவர்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் என்ன? ஐயா, நீ என்கிட்ட எதைதான் எதிர்பார்க்கணும்? வார்த்தைய நாங்க ஜெபத்திலையும் வேத வசனத்திலே தான் தரித்திருப்போம். தினமும் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். ஆகவே பிரசங்கத்திற்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காகவும் தினமும் தியானிக்கணும். வசனம் இல்லாத ஊழியக்காரன் தண்ணீர் இல்லாத மேகத்தை போல் இருக்கிறான். நிச்சயமாகவே யூதா 1:12 பாருங்க, ஒரு வசனம் இல்லாத ஊழியக்காரன் எப்படி இருக்கிறானா? தண்ணீர் இல்லாத மேகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வசனம் இல்லாத ஊழியக்காரன் தோட்டா இல்லாத துப்பாக்கிக்கு சமம். துப்பாக்கி பார்க்கும் பொழுது அழகா இருக்கும், ஆனா அது தன் விசையை அழுத்த வேண்டும், தன் வேலையை செய்யணும், தன் காரியத்தை நிறைவேற்றணும். அது உள்ள என்ன இருக்கணுங்க? தோட்டா. அப்ப வசனம் தோட்டாவை போல நான் அனுப்பப்பட்ட காரியத்தை நிறைவேற்றணும் வசனம் சொல்லி.
அப்ப பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எது ரொம்ப குறைவா இருக்கு? வார்த்தை, வசனம். அது ரொம்ப ரொம்ப பிரதானமாய் முக்கியமாய் இருக்கிறது, வார்த்தை ஒழுக்கம். மூன்றாவது ஜெப ஒழுக்கம், பிரேயர் டிசிப்ளின். லூக்கா 6:12 சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணுவதற்காக மலைக்கு போய் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஊழியம் செய்வதற்கு முன் ஜெபம், ஊழியம் முடிந்த பிறகு ஜெபம், ஊழியத்தின் தேவைக்கு ஜெபம், ஊழியத்தை பற்றி அறிந்து கொள்ள ஜெபம். எது ஊழியம், எங்கு ஊழியம், எப்படி ஊழியம், யாரை கொண்டு ஊழியம், எல்லாத்துக்கும் ஜெபம். ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபம். அப்போ ஒரு ஜெபம் தான் ஊழியத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. எதனால உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு? நான் ஜெபிச்சேன், அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டேன். இதை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் ஜெபிப்பேன், ஜெபிச்சு இதை பெற்றுக்கொள்ளும். அப்போஸ்தலர் 4:31 சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தைரியமாய் தேவ வசனத்தை பேசினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பேசினார்கள். தைரியம். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வோம், ஒரு ஊழியம் செய்கிற இடத்துல காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இப்ப நம்ம சொல்றோம் ஜெபிங்க, ஜெபிக்கலனா எப்படி? ஜெபிக்கலனா என்ன பண்ண முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முதலாவது ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு அவர் ஜெபித்தார். அவர் தனித்து ஜெபித்தார், வனாந்திரத்தில் ஜெபித்தார், முழுவதும் ஜெபித்தார். அவர் ஜெபித்துதான் ஒரு முடிவு எடுத்தார். சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, அவர் ஒரு மலையின் மேல ஏறி முழுவதும் ஜெபித்து மறுநாள் காலையில வரும்போது சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு கிரேட் பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், ஒரு தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபம், ஒரு ஆயத்தத்துக்கு ஜெபம், ஒரு நன்றி சொல்வதற்கு ஜெபம். ஜெபம் இல்லாத ஊழியம் கிரியை இல்லாத ஊழியம். ஜெபம் இல்லாத ஊழியம் பலன் பெற முடியாத ஊழியமாய் போய்விடும். ஜெபம் அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. அடுத்து பாருங்க, உண்மை. 4வது குறிப்பு உண்மை மற்றும் நேர ஒழுக்கம். ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் டைம் டிசிப்ளின். மறுபடியும் அங்க சொல்லப்படுது 1 கொரிந்தியர் 4:2, ஊழியக்காரத்துல காணப்பட வேண்டியது உண்மை அண்ட் டைம் கீப்பிங். முதலாவது உண்மையை பாருங்க, தன் பேச்சில உண்மை. நான் எதை பிரசங்கிக்கிறோம், அதான் பவுல் சொல்றார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. உதாரணம் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு விரல் நீட்டி ஒருத்தரை குற்றம் சொல்லும் பொழுது அடுத்த 3 விரல் நம்மை தான் காட்டுமா. இது பொதுவாகவே உலகத்தார் சொல்ற ஒரு வழக்கமான ஒரு சொல் வச்சுங்களேன். ஆனா அது 100க்கு 100 உண்மை. ஜனங்கள் நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக அந்த வார்த்தைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? சொல்றாரு இவரு எப்படி இருக்கிறாரு பாக்குறாங்க. அப்ப அந்த உண்மை மிக 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 முக்கியமும் அவசியமாய் இருக்கிறது. அந்த காரியத்திலே நாம் தெளிவுள்ளவர்களாய் கவனிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய மகிமையை நம்முடைய ஊழியத்திலே, ஊழியம் செய்கிற இடத்திலே காணப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். டைம் கீப்பிங் பாருங்க, சொன்ன நேரத்துக்கு வர்றது, கொடுத்த வாக்க காப்பாத்துறது, யாரும் இல்லாத பொழுதும் விசுவாசமாய் ஒரு காரியத்தை செய்வது, இவைகள் எல்லாம் வச்சு நீங்க பாருங்க. நெகேமியாவை ஒரு உதாரணமா எடுக்கலாம். நெகேமியாவுக்கு வசனம் சொல்றது, நெகேமியா 2:20, பரலோகத்தின் தேவன் எங்கள் கையின் கிரிகளை என்ன பண்ணிருக்கிறாரு? வாய்க்க பண்ணுவார். அவனுக்கு கொடுத்த பொறுப்புல அவன் உண்மையுள்ளவனா இருந்ததுனால கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் எப்படி இருந்ததா? நன்மையாகவே இருந்தது. பாருங்க, இடிக்கப்பட்ட ஊழியமா இருந்தாலும் சரியா, அலங்க இடிஞ்சு போன நிலையா இருந்தாலும் சரி, தேசம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு அழிஞ்சு நாசமா போனாலும் சரி, 52 நாள்ல கட்டி எழுப்ப தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? உண்மை அண்ட் டைம் கீப்பிங். சில நேரங்கள்ல ஆராதனை ஒரு ஒழுங்கு, ஆராதனை நேரம் சொல்றோம், அல்லது அது அழகா சொல்லுவாங்க இல்லைங்க, ஒரு அஜெண்டா, நிகழ்ச்சி நிரல்னு சொல்லலாம், ப்ரோக்ராம் ஷெட்யூல். ஆராதனைக்கு தான் ஒரு பங்க்சுவாலிட்டியா ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோமா? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்?
ஒரு நபருடைய பிரசங்கம் எத்தனை மணி நேரங்கள் இருக்கிறது, ஜெபம் எத்தனை மணி நேரம் இருக்கிறது, ஒரு ஊழியம் எத்தனை மணி நேரம் இருக்குது, எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா எத்தனை மணிக்கு அங்க போய் நிக்கிறோம், எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சா எத்தனை மணிக்கு முடிக்கிறோம். டைம் 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒன்று. 5வது பாத்தீங்கன்னா பண ஒழுக்கம், பினான்சியல் டிசிப்ளின் சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரருடைய சாட்சியை கெடுக்கிற அல்லது ஊழியக்காரனை கவிழ்த்து போடுகிற அல்லது ஊழியத்தையே இழுத்து மூட வைக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பண ஒழுக்கம். நான் இந்த இடத்துல இந்த காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். FCRA என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை குறித்து ஒரு சிலருக்கு அச்சம் இருக்கிறது, சிலருக்கு அதை குறித்த ஒரு தெளிவு இல்லை, காரணங்கள் இல்லை. ஓகே, நான் பொதுவாய் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இதுதான் முதல் தடவையா சட்டங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாக இயற்றப்படுவது? இல்லையே. இதற்கு முன்பு வேதாகமத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது எஸ்தர் ராஜாத்தின் காலகட்டத்தில் ஆகலும் சரி, அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலகட்டத்திலும் சரி, தானியேலின் நாட்களிலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சட்டங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த சட்டங்கள் அது விரோதமாய் வருகிற பட்சத்திலே கர்த்தர் ஆதரவாய் நின்று கர்த்தருடைய ஜனம் யார், கர்த்தருடைய ஊழியம் எது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யார் என்பதை நிரூபித்து அவர்கள் மூலமாய் கர்த்தரே தெய்வம் என்பதை மாற்றிக்கொண்டார். இதுதான் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சட்டம் எதிராக இயற்றப்படும் பொழுது ஆவியானவரால் வேத வசனத்தினால் கர்த்தரால் நிகழ்த்தப்படுகிற சத்தியம். இதை தாண்டி இதை தவிர்த்து இந்த சட்டத்தை குறித்து நாம ஏன் பயப்படணும்னு கேட்கிறேன். பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த சட்டம் எனக்கு பாதிப்பு, என் ஊழியத்திற்கு பாதிப்பு, என் ஸ்தாபனத்திற்கு பாதிப்பு அப்படின்ற பட்சத்துலதான் நான் பயப்படணும். அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த சட்டத்துல என்ன காட்டப்பட்டிருக்கு? நான் தெளிவாய் சொல்லுகிறேன், என் ஊழியத்தில் வருகிற பண விஷயத்திலே, பண காரியங்களிலே, அது 1 ரூபாயோ 1000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ 1 கோடி ரூபாயோ, 1 ரூபாயும் பணம் தான், 1 கோடி ரூபாயும் பணம் தான், அதிலே நான் உண்மையுள்ளவனாய் இருந்தால் 2 கொரிந்தியர் 8:21 சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அப்போ ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான் கையாளுகிற, தனக்கு வருகிற, தான் நிர்வகிக்கிற பணத்தை கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பிரியமாய், உண்மையாய், தன் மனசாட்சியின்படி சட்டத்திற்கு உட்பட்டு ஊழியத்திலும் சேவையிலும் ட்ரஸ்ட் சொசைட்டி ஆக்ட் எதிலுமோ, தன் குடும்பத்திலோ தன் தேவையிலோ எல்லாவற்றிலும் கணக்கு வழக்கை சரியாய் வைத்திருக்கிற, நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிற உண்மையுள்ள மனுஷனை எப்பேற்பட்ட சட்டமும் ஒன்றும் செய்ய முடியாது. இவைகளிலே உண்மை இல்லாதவங்க தான் அதை குறித்து பயப்படவோ பதட்டப்படவோ தேவை. ஒருவேளை அந்த சட்டத்தின்படி இதெல்லாம் செய்யலாம், கிறிஸ்தவ ஊழியத்தை தடை ஆத்துமாக்கள் இவர்களை இருமாப்பாய் அல்ல, எப்படியா அவர்களுக்காய் சேவிக்கும்படி, சேவை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அது எவ்வளவு பிரதானமான
முக்கியமான ஒரு ஊழியம், கனத்திற்குரிய ஒரு காரியமா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த காரியத்திலே நாம் மிக 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 தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஓய்வு அண்ட் ஆரோக்கிய ஒழுக்கம், ரெஸ்ட் அண்ட் ஹெல்த் டிசிப்ளின். மார்க் 6:13-31 சொல்லுது, நீங்கள் வனாந்தரமான இடத்திற்கு வந்து கொஞ்சம் இளைப்பாருங்கள். சில நேரங்கள்ல குடும்ப நேரம், உடல் பயிற்சி, தூக்கம், இதுல சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஊழியத்துல இருக்கிறவங்க ஒழுக்கத்தை தவறிடுறாங்க. நேரம் போயிடுச்சுன்னா போயிடுச்சுதாங்க. பாருங்க, ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறான், ஆனா குடும்பத்தை சரியா நடத்தல. ஒருவன் கடவுளுக்கு ஊழியம் செய்யறான், தன் சரீரத்தை சரியா பாத்துக்கல. ஒருவருடைய தூக்கம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை குறித்து பேசுவோம், ஹெல்த்தி காரியங்களை குறித்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். ஆனால் நாம் அந்த விஷயங்களில் எப்படி இருப்போம்னு பார்த்தா ஜீரோ. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்லையே. அப்போ தன் சரீர விஷயத்திலே, தன் ஆவிக்குரிய சரீர ஒழுக்கத்திலே, தன்னுடைய குடும்ப காரியங்களிலே இயேசுவும் தனிமையில் போய் இளைப்பாறினார். அவர் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் நமக்கு மாதிரியாய் அவர் வைத்து போயிருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கான 4 அடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கான 4 அடையாளங்கள், ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அவன் கூலிக்காரன் அல்ல, ஆடுகளுக்காய் உயிரை கொடுக்கிறான். யோவான் 10:12 சொல்லுது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கூலிக்கு மாரடிக்கிறவன் இல்ல, நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம், நல்ல ஊழியக்காரனுக்கு அடையாளம் கூலிக்கு மாரடிக்கிறவன் இல்ல, அவன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறவன். அடுத்து யோவான் 3:30 சொல்லுது, தன்னை விளம்பரம் செய்ய மாட்டான். செல்ஃப் பப்ளிசிட்டி, செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லங்க. வசனம் சொல்லுது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்கிற மனப்பான்மை ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கான அடையாளம். அடுத்து பாருங்க, யோவான் 15:8 சொல்லுது, அவன் பலன் தருகிறவனாய் நீங்கள் மிகுந்த பலனை தருவதனால் என் பிதா மகிமைப்படுவான். ஏன்னா நம்ம திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அங்கு ஒரு மிகுந்த பலன் உண்டாவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய அடையாளம், அவன் கூலிக்காரன் அல்ல, ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான், தன்னை விளம்பரம் செய்ய மாட்டான், அவர் பெருகணும் நான் சிறுக வேண்டும் என்று என்னை எதிர்பார்ப்பான், நல்ல பலனை தருவான், கடைசியா முடிவு வரை நிற்பான். வசனம் சொல்றது இல்லைங்க, முடிவு வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 4:7 சொல்றது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். I complete my race. என் ரேஸை நான் முடிச்சிட்டேன், என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். சந்தோஷமா இருக்கேன், மனநிறைவா இருக்கேன். இந்த ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஊழியத்துல ஒரு நல்ல குணாதிசயங்களை, நல்ல சாட்சியுள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு யுத்த போர் ஆயுதங்களாய் நாம் நிச்சயமாய் இருப்போம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஊழிய ஒழுக்கத்தை வளர்க்கணும்னு சொன்னா ஒரு மூத்த ஊழியர் அல்லது மூத்த நபர்களை நமக்கு முன்மாதிரியாய் வைக்கணும். ஏன் அவங்க எல்லாம் இல்லாம நான் ஊழியம் செய்ய முடியாதா? நானே கர்த்தர் என்ன அழைச்சார், கர்த்தர் தான் எல்லாருக்கும் தலைவர், கர்த்தர் தான் நடத்துறாரு. இதுல எந்த அளவும் பின்னடைவோ மாற்று கருத்தோ இல்லை. ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கணக்கு கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பயமா. பாருங்க, ஒரு வேலை இருந்து வேலை செய்கிற ஒரு நபருக்கும் தானே எஜமானா இருந்து வேலை செய்கிற நபருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர் தான் வேலையில் இருக்கும் பொழுது HR கணக்கு கேட்பாரு, டீம் லீடர் கணக்கு கேட்பாரு, மேனேஜர் கணக்கு கேட்பாரு, MD கணக்கு கேட்பாரு. அப்படின்ற ஒரு பயம் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த வேலை கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு வந்தவர்கள் தான் எஜமானாய், MD-யாய், மேலதிகாரியாய், சொந்த பிசினஸ்ல தலைமையா வரும்பொழுது அது சிறப்பாய் நடக்கும். ஆனா அங்கேயே ஒழுக்கம் இல்லைன்றப்போ தான் தலைமை ஏற்கும் போது எப்படி இருக்கும்? அப்ப கணக்கு கேட்கும் நபர் அந்த இடத்துல இருக்கணும். அடுத்து பாருங்க, தன்னை விளம்பரம் கவனிக்கணும். தினசரி அட்டவணை.
ஒரு டெய்லி பிளானர், ஒரு டெய்லி கேலண்டர், ஒரு டெய்லி டைம் டேபிள் நமக்கு இருக்கணும். எப்படி? ஜபம், வேதம், குடும்பம், ஊழியம், ரெஸ்ட் டைம், எல்லாத்துக்கும் ஒரு டைம், பர்டிகுலர் டைம். இந்த நேரமா இது ஜப நேரம், இந்த நேரமா இது வேத வாசிப்பு, இந்த நேரமா இது ஊழியத்துக்கு, இந்த நேரமா இது குடும்பத்திற்கு, இந்த நேரமா இது ரெஸ்ட் எடுக்க, ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்லி நாம் வகுத்து பிரித்து கொள்ளும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமா இருக்கு. எல்லாவற்றை விட ஊழியத்தை, ஒழுக்கத்தை வளர்க்கறது ரொம்ப முக்கியமானது தாழ்மைங்க. தாழ்மை, மனத்தாழ்மை. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் அப்படி சொல்லுது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம், ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். ஆமெனக்கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் நம்முடைய தாழ்மையை நாம் விட்டு விடுகிறோம். தாழ்மையில நாம இருக்கிறது இல்ல. அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுது இல்ல. அது என்ன? ஒரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்த அந்த ஹம்பிள்னஸ், அந்த தாழ்மை, சபை வளரும் பொழுது, ஊழியம் வளரும் பொழுது, எல்லை பெரிதாகும் பொழுது, கட்டடம் பெரிதாகும் பொழுது, மந்தை மக்கள் பெரிதாகும் பொழுது, பண வரவு செலவுகள், ஐஸ்வர்யங்கள் விஸ்தாரமாகும் பொழுது, நல்ல வாகனம், நல்ல லக்ஸரி லைஃப். ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், வசனம் போட்டிருக்கல, கர்த்தர் கனப்படுத்துவான்னு சொல்லி. அப்ப கனப்படுத்துற ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கனம் மிகுந்துதான் இருக்கும். அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கு தாழ்மை அதிகமாய் காணப்படணும். காரணம், ஊழியம் என்பது மேடை அல்ல, அது சிலுவை. ஆல்வேஸ் ஒரு மினிஸ்ட்ரினாலே மேடை மேடை மேடை, ஸ்டேஜ் ஸ்டேஜ். மினிஸ்ட்ரி இஸ் நாட் a ஸ்டேஜ், இட்ஸ் a cross. அது மாத்திரம். ஊழியம் என்பது ஒரு பெயர் அளவு பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. ஒழுக்கமுள்ள ஊழியம், நீடித்த ஊழியம். அந்த நீடித்த ஊழியம் நல்ல பலனுள்ள பயனுள்ள ஊழியம். சோ ஊழியத்திலே ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னைக்கு பார்த்தோம் பாத்தீங்கன்னா, ஒரு 7 வகையான காரியங்களை உங்களுக்கு நான் அந்த ஊழிய ஒழுக்கத்துல சொன்னேன். பரிசுத்த ஒழுக்கம், வார்த்தை ஒழுக்கம், ஜப ஒழுக்கம், உண்மை மற்றும் நேர ஒழுக்கம், பண ஒழுக்கம், மக்களோடு, ஜனங்களோடு, மந்தையோடு இருக்கிற உறவிலே ஒழுக்கம், கடைசியா தன்னுடைய குடும்பம், ஆரோக்கியம், ஓய்வு, இந்த காரியங்களிலே ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற ஊழியக்காரன் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஊழியம் நிச்சயம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்குங்க? ஒழுக்கமுள்ள ஊழியமாக. அது மாத்திரமல்ல, அது நீடித்த ஊழியம். நீடித்த ஊழியம்னா என்ன அர்த்தம் பாருங்க. என்னோடு கூட இந்த ஊழியம் நின்றக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் 33 ஆண்டுகளோட நின்றுச்சா? இல்ல. அல்லது 3.5 வருடத்தின் ஊழியம் 3.5 வருடத்தோட முடிஞ்சிச்சா? ஒரு 3 வருஷ ஊழியம் 2000 வருஷத்தையும் கடந்து போகும் என்று சொன்னால், இன்னைக்கு சராசரி ஒரு நபர் குறைந்தபட்சம் 30 வருடத்தை தாண்டி தான் ஊழியம் செய்யறாங்களே. இயேசு கிறிஸ்து ஊழியம்